வணக்கம் ஜோரா ஆன்மீகம். நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா முருகரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் முருகரை பற்றிய ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது ஒரு ரெக்கார்டிங் கால் ஒன்று பேசினது. இதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு முருகர் மேலே இருக்கிற ஒரு பாசம் இன்னும் அதிகமாகிருங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இது ப்ரூஃபாக ஒருத்தங்க சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒருத்தங்க ரெக்கார்டை நீங்கள் கேட்டு பாருங்களேன், உங்களுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதை கேட்கும்போது. ஏன்னா எங்கள் ரிலேஷன் தான், அவங்கக்கிட்ட என்னோடய ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் ரெக்கார்ட் ஆயிரும். அப்படிங்கும்போது நான் கேட்டேன், இப்படி நான் யூடியூப்பில் போடலாமா அப்படின்னு கேட்டு. தாராளமாக போட்டுக்கலாம், இது முருகரை பற்றிய அந்த வீடியோ தானே, தாராளமாக நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. மற்றபடி நானும் அவங்களும் பேசினேன். ஒரு சில தனிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு அவங்க முருகரை பற்றி பேசின ஒரு விஷயம் மட்டும்தான் நான் உங்ககிட்ட வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க, அது ரெக்கார்ட் வாய்ஸ் தான். வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கேட்டுட்டு நீங்கள் படிங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் வேல்மாறல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்கடா இருக்குது அந்த புக்கு அப்படின்னு சொல்லி போய் தேடி வாங்க போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் கூட உங்ககிட்ட ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், வேல்மாறல் நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மகா மந்திரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் இதை அனுபவபூர்வமாக ஒரு சில பேர் சொன்னால் மட்டும்தான் அது தெரியும். அதை நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேல்மாறல் புக்கை வாங்கி நீங்கள் அதை பாருங்கள், படிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கும் அந்த அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா முருகரை நேரில் கூட பார்க்குறக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாங்க. இதை நீங்கள் பாருங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேல்மாறல் ஒரு சில பேர் படிச்சுட்ருப்பாங்க. அந்த வேல்மாறல் படித்தோம் உங்களுக்கு எந்த நல்லதுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நடக்குங்க. நம்மளோட கர்ம வினை நம்மளை ஒரு நல்ல விஷயத்துக்கிட்ட கண்டிப்பாக போகவே விடாது. இதை பற்றிய ஒரு வீடியோவாக நான் கொடுக்குறேன். அப்படிங்கும்போது நீங்கள் வேல்மாறல் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாம் நல்லா இருந்துருவாங்க. அதனால தான் கர்ம வினை இவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அந்த பக்கம் போக விடாது. நீங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, தயவு செய்து அந்த கஷ்டத்தை அவர் பார்த்துப்பாரு, முருகர் பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்களேன். கர்ம வினை காணாமல் போயிடும். நீங்கள் அந்த பிரச்சனையை நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், அந்த பிரச்சனை நம்மளை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை பார்த்து ஒருத்தவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு கெத்து இருக்கத்தானே செய்யும். அதே மாதிரி தான் இந்த கர்ம வினையை பார்த்து நம்ம ஒரு சில பிரச்சனைகளையும் பார்த்து நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்மளை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். முருகர் இருப்பார், அவர் பார்த்துப்பார், அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் இருந்து பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்ககிட்ட கர்ம வினையோ அல்லது உங்ககிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் மனுஷங்க யாருமே வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லை, வேல்மாறல் படிக்கணும்னு நினைக்கிறேங்க, தொடர்ந்து படிங்க. இந்த ரெக்கார்டை நீங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டு வாங்க. அவங்க அனுப்பின ஃபோட்டோவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பெருசு பண்ணினா ஆனாலும் உள்ளுக்குள்ள எனக்கு பிள்ளையார் பெட்டிக்கெல்லாம் போனா ஆசைப்படுவேன். பிள்ளையார் ரொம்ப அழகா இருப்பாரு, அந்த முருகர் வேல் வச்சு. அதனால நானே வாங்க மாட்டேன், ஆனா முருகரை பார்த்தா ஆசைப்படுவேன். எனக்கு நட்டமான்னு ஓரளவு மீடியமா, குட்டியோட ஓரளவு மீடியமா அதை பார்த்து பூ போட்டு கும்பிட அளவுக்கு இருந்தா அது ஒரு சந்தோஷமா இருக்கும். எனக்கு அப்படி கிடைச்சா வாங்கணும்னு எனக்கு ஒரு உள்ளுக்கு ஆசை இருந்துகிட்டே, எப்ப போனாலும் ஆசைப்படுவேனா. ஆனா வேண்டாம் வேண்டாம்னு தட்டிட்டுருவாரு. நீங்க இவரு பெரிய கடைக்காரு, இவர் நல்ல வசதி, கையில கொண்டு கொடுக்காரு. எனக்கு நீங்க எனத்தையோ வானத்துல பறந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க எனக்கு நான் அதான் சொன்னோம்ல, வேல்மாறல் படிச்சாலே வீட்டுல வேல் இல்ல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வீடு தேடி வேல் வந்துரும் அல்லது முருகரே வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனா இது எனக்கு உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா அதுதான் முதே சொன்ன, அம்மா நீங்க சொன்னது நடந்துட்டுமா. அதான் நான் உன்கிட்ட சொன்னேன் தெரியுமா, உனக்கு அந்த வார்த்தைகள் வேல்மாறல்ல கொஞ்சம் வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும், உனக்கு அது படிக்க வராது, நீ கேளு அப்படின்னு கூட நான் சொன்னேன் தெரியுமா. வேல்மாறல் படிச்சாலே பாரு, நீ கண்டிப்பா உனக்கு படிக்கிற தைரியத்தை கொடுத்தா போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அத்தானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்கள பத்தி ஃபீல் பண்ணாம அதையும் தாண்டி போறங்கிற சக்தியை கொடுத்தா எனக்கு போதும். உனக்கு அவர் வந்துட்டார்ல, நீ பாரு, இதுக்கப்புறம் உனக்கு நடக்கிற மேஜிக்க மட்டும் நீ பாரு, என்னெல்லாம் நடக்குன்னு. ஆச்சரியமா இருக்கு. எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. அத்தானுக்கே தெரியும். வேல்மாறல் அன்னைக்கு நான் சொல்லும் போது என்னைக்கு சொன்னேன் உங்ககிட்ட படிக்க சொல்லி, கை கட்டு போட்டு முத்து புதன்கிழமை போங்க, புதன்கிழமை என்ன நீ சொன்ன? புதன்கிழமை சொன்னேன். இந்த புதன்கிழமை உன் கையில கிடைச்சிருக்கு பாரு, கரெக்டா கிடைச்சிருக்கு பாரு.
ஆமா கரெக்ட். நீ மறந்து என்ன போன் அடிச்ச புக்கெல்லாம் ஆஹ் ஊறி போயிட்டா உனக்கு தற்செயலா அம்மா உனக்கு கையில இதா கெட்டு போட்டிருக்குன்னு நான் உனக்கு போன் அடிச்சு சொன்னேன். அவ பிரச்சனையும் சொன்ன உடனே நான் சொன்னேன் உனக்கு. அதான் நானும் வாண்டே அழுதம்ல. படா உம் படிக்க வைக்க கஷ்டமா இருக்கு சொல்லி முடியல என்னையாலன்னு உம் ரொம்ப ஃபீல் பண்ணா. அன்னைக்கு என்ன தெரியல உன்கிட்ட பேசவே அழுது வந்துட்டு எனக்கு. எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டு அழமாட்டான். இல்ல இல்ல நீ பொய் நினைப்பியோ. அன்னைக்கு நான் இங்க பக்கத்துல இருக்கிற அந்த முருகர் கோயில்லையுமே நான் வேல்மாறல் படிக்க போறேன்ல, அவர்கிட்ட சொல்லியே நான் சரி சரி முருகர் வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு. போட்டோ இருக்கு, பெரிய போட்டோ பாத்தால நீ பெரிய இல்ல, அவர் நீயே விட்டாலும் அவர் விட மாட்டாரு உன்னை. நீ அதுக்கப்புறம் வேல்மாறல தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். படிக்க ஆரம்பிச்சிருன்னா நீ கேளு, அது கூட போதும். உனக்கு வேலையில படிக்க முடியல, பூஜை ரூம்ல டெய்லி அப்படின்னா கூட நைட்டு தூங்குறதுக்கு 20 நிமிஷம் தான் ஓடும், 25 நிமிஷம். நல்லா கேட்டுட்டே இரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. போன புதன்கிழமை தான் வந்துச்சேன். முத்து செவ்வாய்க்கிழமை போனான். ஆமா, நீ எனக்கு புதன்கிழமை போன் அடிச்சேன். புதன்கிழமை தான் அவன்கிட்ட நான் ஆமா ஆமா பேசுறேன். கரெக்டா இந்த புதன்கிழமை. அவரை எவ்வளவு தூரம் உனக்கு அலங்காரம் பண்ணி அவரை ரசிக்கணும்னு தோணுதோ அவ்வளவு தூரம் அவரை பண்ணு. உனக்கு என்னெல்லாம் அவர் பண்றாருன்னு மட்டும் பாரு நீ. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. உண்மையில இது ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்க பாபா கும்பிடுறேன். ஆனா அவர் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். 1-2 சிலதான் தன்னால கிடைச்சது, போட்டாலாம் கிடைச்சது. இது எனக்கு நான் சாதாரண பேசிட்டு இருந்தேன். என்ன தேடி வரட்டும். ஆனா நானும் ரூபா கொடுத்து வாங்க மாட்டேன். ஒரே எனக்கு காசு கொடுத்து வாங்க மாட்டேன். எனக்கு யாராச்சும் ஒரு சர்ப்ரைஸா கொண்டு கொடுத்து அவருக்கு வந்தா எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கும். பாக்கலாம் நமக்கு யாரு கொடுக்கான்னு பாப்போம். நான் அப்புறம் யோசிச்சேன், யாரு கொண்டு பாவம் இப்படி கொண்டு செலவு கொண்டு கொடுக்க போறா. நடக்காது. சும்மா மனசுல நினைச்சேன், நமக்கு எங்க நடக்க போகுது. சும்மா ஆசையில சொல்லிக்கிட்டோம், அவ்வளவுதான். பாக்கலாம். அப்படி யாரு இருக்கா தெரிஞ்சா நமக்கு அப்படி யாரும் கிடையாது. குறிப்பா நமக்கு முருகர் சிலை அப்படிலாம் வராது. சும்மா கனவு காணாத சங்கிரி சத்தம் கட்டாம ஈரி மனசுல நானே மனசுல சொல்லிக்கிட்டேன். அப்படியே விட்டுட்டேன். அதை பெருசு பண்ணிக்கல. அதையே நான் மறந்துட்டேன். அப்படி சரி இன்னைக்கு பாக்கா அவரு கொண்டு டிங்குன்னு கொண்டு நீட்டுதாரு கவரோடி வச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம அவசர் மலேசியால இருந்து வாங்கிட்டு போகணும். மலேசியா ரொம்ப அவருக்கு அங்க இருந்து அவர் வரணும்னு இருக்காரு. நீ ஏற்கனவே சொல்லுவ தெரியுமா, முருகர் கோயிலுக்கு நீ அன்னதானத்துக்கு ஏதாவது ரெடி பண்ணி குடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மாலை போட்டவங்களுக்கு கொண்டு போய் நீயும் சரவும் கொடுப்ப தெரியுமா? அப்ப குடுக்கும்போது வீடு தேடி கூட முருகர் கேலண்டர் வந்தது அப்படின்னு சொன்னேன்ல அன்னைக்கு. வாங்கிட்டு வந்தேன், முருகரை வாங்கிட்டு வந்தேன், நீங்க வாங்கிக்கிடுங்க அப்படின்னாரு. ஆஹா, உங்க ரூட்ல எதிர்பார்க்கல இத அப்படின்னு. என்ன மேடம் சொல்லுவீங்க, ரொம்ப ஆசைப்படுறேன். பேசிட்டு இருந்தேன். அதான் எனக்கு முருகர் வந்துட்டாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெக்க வாய்ஸ் கேட்டிங்களா? இவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேல்மாறல் படித்தா வேல் வரும் அப்படிங்கிறது. எல்லாருமே கமெண்டில் சொல்லியிருக்காங்க, எனக்கு வேல் வந்தது, 2 நாளில் வந்துச்சு, 1 வாரம் வந்தது, 48 நாள் முடிகிறதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை கேட்டவுடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அவங்க என்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. டெய்லி கூட பேசுவோம், வாரத்துக்கு ஒரு தடவை பேசுவோம். அவங்களோட விஷயத்தை என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அழுததில்லை. அன்றைக்கி என்கிட்ட சொல்லி அளவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் வேல்மாறல் படிச்சுட்ருக்கறனால எனக்கு அந்த அனுபவம் கிடைக்கிறதுனால நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நீ வேல்மாறல் படிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். நீங்கள் தொடர்ந்து படிக்க படிக்க உனக்கு பெரிய ஒரு மிராக்கள் நடக்கும், நீ பார்த்துட்டே இரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் வேல் வரும், முருகர் சிலை வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அதை பற்றி பேசலை. ஏன்னா எனக்கு என்னென்னா, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத உடனே எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. நீ வேல்மாறல் படி. அவங்க பேசின அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் சில இதெல்லாம் ரொம்ப தெளிவாக அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் வாசிக்க தெரியாது அவங்களுக்கு. அப்போ நான் சொன்னேன், நீ நைட்டு தூங்கும்போது கூட கேளுங்க, உங்களுக்கு புக்கில் இருக்கிறத வாசிக்க அந்த மாதிரி தெரியாட்டாலும் சரி. ஏன்னா அந்த டைமிங் அவங்களுக்கு ரொம்ப லாங்காக ஆகும். அப்படிங்கும்போது அவங்களால முடியாது. அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கனால அவ்வளோ ஒரு டைமிங் எடுத்து பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால் தூங்கும்போது நீங்கள் கேளுங்க. ஒரு 25 நிமிஷம், அரை மணி நேரம் தான் இருக்கும். கேட்டால் கூட போதும். கண்டிப்பாக இதுக்கு மனசு சுத்தமாக இருந்தால் போதும். நீங்கள் டெய்லி கூட இதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணவும் இதை நான் சொன்னேன். உடனே எனக்கு லிங்க் அனுப்புனாங்க. நான் அந்த வீடியோவை அனுப்பினேன். மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி தான் இதை கேட்டுட்டு இருந்திருக்காங்க. கேட்கவும் அவங்களோட மருமக கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்படி வேல்மாறல் படிக்க சொல்கிறாங்க,
நான் இதை சொல்லும்போது, நான் எங்கள் வீட்டில் வந்து ராஜ அலங்காரத்தில், அதாவது இப்போ பேசின அவங்க வீட்டில் வந்து ராஜ அலங்காரத்தில் ஒரு பெரிய ஃபோட்டோ இப்போ நீங்கள் ரெக்கார்டில் கேட்டிருந்த அந்த லேடி, அவங்க வந்து ரொம்ப பெரிய வசதியானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வசதி இருக்குது. ஆனால் அவங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன முருகர் ஃபோட்டோ மட்டும்தான் வந்து, முருகர் சிலை கிடையாது. ஆனால் அவங்க வீட்டு கிரகப்பிரவேச அந்த ஃபங்க்ஷனில் வந்து அவங்க ரிலேஷன் ஒருத்தங்க ஒரு ராஜ அலங்காரத்தில் இருக்கிற ஒரு முருகர் ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ ஒன்று வாங்கி கொடுத்து அதை தான் அவங்க வீட்டு பூஜை அறையில் வச்சுருக்கிறதா சொன்னாங்க. அவங்க வீட்டில் அழகாக இருந்தது அந்த ராஜ அலங்காரத்தோட. அப்போ வந்து அவளுக்கு முருகர் வந்து ரொம்ப ஒரு பிரியம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு பூஜை ரூமில் இருக்குது, கும்பிடுவா, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருப்பா. அப்படிங்கும்போது இதை நான் சொல்லவும் அவள் மருமக கிட்டே இந்த விஷயத்த சொல்லியிருக்கா. எனக்கு வந்து இவ சொல்லவும் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி முருகர் சிலை வச்சு எனக்கு அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஆனால் எனக்கு முருகர் சிலையும் இதுவும் இல்லை. நான் நினச்சா வாங்கிப்பேன், ஆனால் நான் வாங்க மாட்டேன். எனக்கு அதுவாக வரணும், என்ன தேடி அவர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இது என்ன ஒரு ஆச்சரியங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. நான் புதன்கிழமை அவங்கக்கிட்ட நான் பேசியிருக்கும்போது அனுப்பியிருக்கேன். அவங்க வியாழக்கிழமை காலையில் அந்த வீடியோவை வந்து ஓப்பன் பண்ணி கேட்டிருக்காங்க. அன்றைக்கி ஈவினிங்கோ மறுநாளோ அது மருமக கிட்டே இதை சொல்லியிருக்காங்க. அதே புதன்கிழமை, நான் இன்றைக்கி சொன்னோம், அதே புதன்கிழமை அவங்க ஹஸ்பண்டோட டீலர் ஒருத்தங்க ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்து மலேசியா போயிருந்ததா சொல்லி மலேசியாவில் இருக்கிற முருகர் சிலையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. எவ்வளோ பெரிய மிராக்கள் பார்த்தீங்களா! இங்கே இருக்கிற நம்ம ஊரில் இருந்துட்டு அவங்களுக்கு மலேசியாவில் இருந்து எல்லா முருகரும் ஒன்று தான். நான் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த மலேசியாவில் இருந்து அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா! இதுக்கும் அவங்க வந்து 2 தடவை 3 தடவை தான் அந்த வேல்மாறல் கேட்டிருக்காங்க. டைமிங்னால அவங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்க கேட்கல. 2-3 தடவை தான் கேட்டிருக்கேன் அப்படின்னு கூட சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய மிராக்கள் பார்த்தீங்களா! வேல்மாறல் வந்து அவங்க கேட்குறவங்களுக்கே வீடு தேடி முருகர் வந்திருக்காரு. அப்படிங்கும்போது முருகரை தொடர்ந்து வழிபட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், முருகர் பண்ணாமல் இருப்பாரா? சத்தியமாக பண்ணுவாருங்க. எதையுமே நினச்சி யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, முருகர் பார்த்துப்பார். ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களோட பிரச்சனை, அந்த கர்ம வினை, இதனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், அந்த கமெண்ட்லாம் படிப்பேன். முருகர் இதை பற்றி நான் இவ்வளோ கும்பிட்டுட்ருக்கேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, எங்கள் வீட்டில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது இது ஒரு சின்ன விஷயந்தான். ஒரு 2 நாள் 3 நாள் கேட்டவங்களுக்கு வீடு தேடி முருகர் வந்திருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 2 நாள் கும்பிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை, எவ்வளோ நம்பிக்கை வச்சு கும்பிட்டுருக்காங்க, எவ்வளோ நம்பிக்கையாக அந்த பாடலை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தானங்க முக்கியம். அவங்களால அதை படிக்க கூட தெரியாது. அப்படிங்கும்போது அவங்க அதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய மிராக்கள், அவங்களுக்கு வீடு தேடி முருகரே வந்திருக்காரு. அப்படிங்கும்போது நம்ம கஷ்டத்துக்காக பல வருஷங்கள் ஒரு சில பேர் வேண்டிகிட்டே அது நடக்கலை அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளோட கர்ம வினை காரணமாக கூட இருக்கலாம். எல்லா கடவுளையும் கும்பிடுங்க, ஆனால் இஷ்ட தெய்வம்னு ஒன்று கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி குருமார்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது இஷ்ட தெய்வமாக நீங்கள் எந்த சாமியாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் முருகராக எடுத்துக்கிட்டீங்க இஷ்ட தெய்வத்தை அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு கஷ்டம் தீரலைன்னு சொல்லிட்டு தயவு செய்து கடவுளை அப்படி மாற்றிக்கிட்டே இருக்காதுங்க. ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக ஒருத்தங்களுக்கு இருக்கணும். அது அம்மனாக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, ஐயப்பர் யாராக இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வம்னு ஒன்று கண்டிப்பாக அவங்க காலடியில் போய் நம்ம விழுந்தால் மட்டும்தான் நம்மளோட கர்ம வினை தீர்ந்து நம்ம எல்லா பிரச்சனையும் சரியாகும். வேல்மாறல் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க, ஒரு மிராக்கள் கண்டிப்பாக நடக்கும். இவங்களுக்கு 2 நாள் 3 நாளில் நடந்தது, நமக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம், கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். அவங்களோட அனுமதியோடு தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒருத்தங்க பெர்மிஷன் இல்லாமல் நம்ம எதையுமே பண்ணக்கூடாது. அப்படிங்கும்போது என்னோடய ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆயிரும். அதனால் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஓகே சொல்லிட்டாங்க. முருகரை பற்றிய ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, அடுத்த வீடியோவில் வேல்மாறல் படித்தா இன்னும் என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு 4 பேருக்கு மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது பார்க்குற அனைவருமே ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு வந்து ஒரு வியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாதுங்க. முருகரை பற்றிய மேலும் 4 பேர் தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.